ஹே எவ்ரிவான், என்ன திங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எஸ், ஐ எம் ஷிஃப்டிங் மை ஹோம். ஸோ நாங்கள் வந்து எங்களோட இப்போ இருக்கிற ஹோம்லேருந்து இன்னொரு ஹவுஸ்க்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆக போகிறோம் ஒரு சில ரீசன்ஸ்னால. ஸோ இந்த vlog ஃபுல்லாகவே வந்து மூவிங் vlog-ஆ தான் இருக்க போகுது. இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் வந்து ரேண்டமாக வந்து நாங்கள் மூவ் பண்ணதுக்கான அந்த கிளிப்ஸ் அதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் ஆக்சுவலி ஷிஃப்டிங்க்கு பிளான் பண்ணது வந்து கார்த்திகை தீபம்க்கு முந்தின நாள், அதாவது டியூஸ்டே தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மண்டேவே வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ண வேண்டியது எல்லாமே நாங்கள் வந்து பேக் பண்ணிட்டோம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அது எல்லாமே நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து டியூஸ்டே பேக் பண்ணி நைட்டே நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். லைக் ஈவினிங் ஆஃப்டர் 6 வந்து நாங்கள் ஒரு ஈச்சர் மாதிரி புக் பண்ணி அதில் தான் நாங்கள் வந்து மூவ் பண்ணோம். ஒன் டைம்லேயே வந்து நாங்கள் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இந்த சோஃபாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அந்த சோஃபா அப்புறம் லெதர் சோஃபாவும் ஹாலில் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே நாங்கள் வந்து எடைக்கு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். ஸோ இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் இதெல்லாமே ரொம்ப வந்து இடத்த அடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டோட்டலாகவே அதை வந்து தூக்கி போட்டோம். அண்ட் அதோட சேர்த்து டைனிங் டேபிள் அது எல்லாமே வந்து போட்டோம். பிகாஸ் அது எல்லாமே ஒரு 20 இயர்ஸ் ஓல்டாவது அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் யூஸ் பண்ணி. ஸோ இனி போகிற ஹவுஸ்க்கு வந்து ஒரு நியூ சோஃபா செட், நியூ டைனிங் டேபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே புதுசாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது எல்லாமே வந்து எடைக்கு போட்டுட்டோம். அண்ட் திங்ஸ் எல்லாமே வந்து இங்கிருந்து இவ்வளோ திங்ஸ் மூவ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் என்னதான் நாங்கள் திங்ஸ் வந்து தூக்கி அந்த ஈச்சரில் அதுலலாம் ஏற்றலை அப்படின்னாலுமே அந்த வீட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அதில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறப்ப தான் நிறைய மெமரிஸ் லைக் வந்து இதெல்லாம் நம்ம ரொம்ப முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெமரிஸ் வந்து எங்களுக்கு அதுலேயும் கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து பொக்கிஷமாக பத்திரமா பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் பேக்கிங்கில் வந்து ரொம்ப வந்து நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து என்னென்னா, ரொம்ப வந்து ஒரு இந்த பிரேக் ஆகுற மாதிரி ஒரு ஹேண்டில் வித் கேர்ன்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே சேஃபாக நீங்களே வந்து அதை மூவ் பண்ணுறப்போ உங்கள் கையிலேயே ஐ மீன் கேரி பண்ணிட்டு போங்க. அந்த மூவ் பண்ண வரவங்க நாங்கள் ஒரு பர்சன்ஸ் வச்சு தான் நாங்கள் திங்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் பண்ண வச்சோம். அந்த மாதிரி பர்சன்ஸ்கிட்ட கொடுத்தப்போ அவங்க அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஒழுங்காக ப்ராடக்ட்ஸ்லாம் கேரி பண்ணலை. லைக் நாங்கள் பீரோஸ்லாம் வந்து நாங்களே கழட்டி இருக்கலாம் அதோட டோர்ஸ் எல்லாமே. பட் நாங்கள் அப்படி பண்ணாமல் வச்சதுனால அவங்க டோர்ஸ்லாம் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு முடியலன்னும் அந்த டோரோட ஹேண்டில் பிரேக் ஆயிடுச்சு. அந்த மிரர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து நல்லா கவர் பண்ணி பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தோம். பட் அதுவுமே அவங்க வந்து அந்த ஷிஃப்ட் பண்ணுறதுல ஒன்று மேலே ஒன்று தூக்கி போட்டு எல்லாமே பிரேக் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறப்போ அதெல்லாம் நம்மளே கையில் கேரி பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவங்கள சொல்லி மூவ் பண்ண சொல்ல வேண்டாம் அப்படின்றது ஒரு இதுக்கு வந்தோம். அண்ட் பேக்கேஜ் எல்லாமே பாக்ஸில் போட்டாலும் நல்லா டேப் போட்டு கவர் பண்ணிட்டு வைக்கணுன்றதை கற்றுக்கிட்டோம். அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஒரு பெரிய சாரீ ஒன்று விரித்து அதில் தான் போட்டு மூட்டை கட்டியிருந்தோம். பட் எங்களுக்கு என்னாச்சுன்னா அவங்க வந்து அந்த மூட்டையை கூட ரொம்ப லூஸ் பண்ணிட்டாங்களா இல்லை என்னாச்சுன்னு தெரியல தூக்கி போட்டு இது பண்ணதில். பட் அன்னைக்குன்னு பார்த்து ஹெவி ரெயின் இருந்தனால நாங்கள் மூவ் பண்ணப்போ பயங்கரமாக அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அந்த வண்டியிலேருந்து கீழெல்லாம் விழுந்து ஃப்ளோரெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காச்சு. அப்புறம் அதெல்லாம் எடுத்து நாங்கள் தனியாக செப்பரேட்டாக வச்சு அப்புறம் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மழையில் நல்லாவே நனைஞ்செல்லாம் போயிருந்துச்சு. அந்தளவுக்கு அவங்க அந்த இதில் ஒழுங்காக கவர் பண்ணியும் கொண்டு வரல. அப்புறம் நாங்கள் இங்கே எல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் அகெயின் வாஷ் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆனது. ஸோ அதை மட்டும் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் த நியூ ஹோம். நாங்கள் வந்து இப்போ மூவ் ஆக போகிறது. இது வந்து ஹோம் டூர் மாதிரி இருக்காது. லைக் நாங்கள் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுதான் இந்தது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஓவரால் வியூ எப்படி வந்து வீடு இருக்கும் அப்படின்றதான் வந்து காமிக்கிறேன். ஸோ ஹால்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு கிச்சன் இருக்கும்.
பால் காய்ச்சணுன்றதுக்காக ஒரு சின்ன பூஜை ரூம் செட்டப் நாங்கள் அங்கேயே பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும். அண்ட் இன்னொரு பெட்ரூம் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. அண்ட் அதில் கபோர்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதோட வாஷ்ரூமும் வந்து தனியாக அவுட் சைட் தான் வந்து வச்சுருக்காங்க. லைக் அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து வாஷ்ரூம் இருக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து கபோர்ட்ஸோட ஃபெசிலிட்டிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. லைக் ஷெல்ஃப்ஸ்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் முன்னாடி இந்த வீட்டில் ஷெல்ஃப்ஸ்லாம் நிறைய இடத்துல திரும்பின பக்கம்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் நிறைய அடுக்கி வச்சுருந்தோம். இங்கே கிச்சன் தவிர வேறு எங்கேயுமே எங்களுக்கு வந்து ஷெல்ஃப்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம். தேவையில்லாமல் லைக் ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே பாக்ஸஸில் போட்டு மேலே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூம்லலாம் வந்து சுத்தமாக பார்த்தா ஷெல்ஃப்ஸே இல்லை. அப்போ இங்கே வந்து திங்ஸ்லாம் எப்படி வைக்கிறது என்னன்னு தெரியல. இதுதான் நான் வந்து என்னோட ஒரு ஒர்க் ஸ்பேஸை செட் பண்ண போகிறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து இன்னும் நான் செட் பண்ணாதனால பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ்லாம் நிறையா வரும். ஒன்ஸ் நான் அந்த ரூம் செட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணுறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீட்டில் வந்து கிச்சன் 2 பெட்ரூம்ஸ் அண்ட் ஹால்ஸ் இருக்கும். அண்ட் 2 வாஷ்ரூம்ஸ் அந்த இதோட கம்பைண்டாக வர்றது. இதுதான் அந்த ஹோமோட ஒரு சின்ன டூர் மாதிரி நான் காமிச்சிருக்கேன், எந்த திங்ஸுமே இல்லாமல். அண்ட் இது வந்து நாங்கள் ஃபைனலாக வந்து அந்த வீட்டிலேருந்து ஷிஃப்ட் பண்ணப்போ நான் முன்னாடி கிளம்பி வந்துட்டேன். ஸோ என்னோட சிஸ்டர் தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மெமரிஸ் இருக்கும்னு நான் வந்து நினச்சேன். பட் ஆனால் எனக்கு லைக் கிளம்பி வரப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்னு தான் நினச்சேன். பட் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் வந்து வரல. மேபி நாங்கள் பரபரப்புறான எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு இருந்தனாலையான்னு தெரியல. அண்ட் ஃபைனலாக அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பாய் கூட டாட்டா கூட சொல்ல முடியாமல் ஒரு அவசரத்தில் எல்லாமே மூவ் பண்ணி ஒரு கிளம்பி ஓடி வந்த ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அண்ட் இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும். பிகாஸ் பெயிண்டிங் ஒர்க்ஸ் இதெல்லாமே ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் அவங்க பண்ணது. அண்ட் இந்த பில்டிங்கும் வந்து ஒரு ஓல்டு பில்டிங். ஸோ அவங்க வந்து அந்த இதுக்கு வந்து பெயிண்டிங் வந்து அவ்வளோவா அவங்க வந்து அந்த ஃபாலோ பண்ணியெல்லாம் வந்து பண்ணலை. நாங்களுமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அது ஒரு சில பிரச்சனைலாம் வீட்டில் வந்தப்போ அவங்க கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொல்லி லைக் முடிச்சு கொடுக்க சொல்லியிருந்தோம். பட் அதுவுமே வந்து அவங்க கிட்ட எங்களுக்கு ஒரு அவ்வளோவா வந்து டக்கு டக்குன்னு ரெஸ்பான்சஸ் எதுவுமே வரல. அந்த ஒரு சில பிரச்சனைலாம் அந்த வீட்டில் இருக்கப்போ எங்களுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அது அவங்க கிட்ட போய் நாங்கள் ஓனர்கிட்ட கன்ஃபரன்ட் பண்ணப்போ அவங்க அதை வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் தான் ரீசன் நாங்கள் இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறதுக்கு வந்து பிளான் பண்ணோம். அண்ட் இப்போ கம்பேர் பண்ணுறப்ப லைக் நாங்கள் முன்னாடி இந்த வீடை விட இப்போ இருந்த வீடு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. பட் ஷெல்ஃப்ஸ் அந்த மாதிரி இதெல்லாமே எங்களுக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கனால திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் மேலே வந்து ஸ்லாப் இருக்கும்ல, ஸோ அங்கே எல்லாத்தையும் தூக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக அந்த வீட்டுக்கு வந்து டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வரதுக்கான ஒரு இது கிடையாது எனக்கு இல்லை. ஸோ என்னோட தங்கச்சி வந்து அந்த வீடியோ எடுத்தாங்க, ஃபைனலாக ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே கொஞ்சம் நல்லா ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ மோசமான ஒரு இடத்துல தான் நம்ம இவ்வளோ நாளாக இருந்தோமா, இவ்வளோ ஒரு மெயின்டைன் ஆகாத ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. பிகாஸ் நாங்கள் திங்ஸ்லாம் நிறையா வச்சு இருந்தப்போ எங்களுக்கு இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு டேமேஜ் ஆயிருந்ததே தெரியல. மேபி நாங்கள் அடிக்கடி அதை திங்ஸ் மூவ் பண்ணி நகர்த்தி அந்த மாதிரி பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். பட் ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக அந்த இதெல்லாம் இருந்தனால எங்களுக்கு அதோட இது அவ்வளோவா தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் வந்து இந்த வீட்டில் வந்து புது வீட்டில் நாங்கள் திங்ஸ்லாம் வந்து அன்பேக் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம். அன்றைக்கி வீட்டில் தீபம்லாம் ஈவினிங் ஏற்றினேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த வீடியோஸ் எதுவுமே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. பிகாஸ் நான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் தூங்க போகிறேன், ஐ மீன் நைட் தூங்க போகிற வரைக்குமே வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அன்பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது அது இதுன்னு ஒரு பிஸியான டேவாக போயிடுச்சு. லைக் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணி லன்ச் அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ஸ்கிப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அண்ட் வாட்டர் சுத்தமாக வந்து அந்த ஒரு 3 days வந்து எடுக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு இதுல எல்லாம் இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஒர்க் பார்க்க உட்காந்துட்டோம்னா அந்த பக்கம் நம்ம எல்லாத்தையுமே மறந்து இதை எடுத்து வைக்கணும், அது ரொம்பவே கஷ்டம். ஒரு வீடு வந்து அங்க இருந்து நடக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸா இருக்கணும், உட்கார்றதுக்கு ஒரு ஸ்பேஸா வந்து சாப்பிட்டு ஒரு ஸ்பேஸ் இன்னுமே வந்து இப்பெல்லாம் யோசிச்சுதான் வந்து கூட வந்து சரின்னு சொல்லிட்டு நாங்க அந்த ஒரு 3 days திங்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வாய்ஸ் இன்னும் பெண்டிங் வந்து நிறைய திங்ஸ்லாம் ஹீரோ செட்டப்ஸ் இதெல்லாம் இருக்கு. பெட் எல்லாமே நாங்களே வந்து எல்லாமே செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வாஷ் அதெல்லாம் செட் பண்ணுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் செட் பண்ண வேண்டியது இருக்கு. டிவி கனெக்ஷன்ஸ் வெளியில இருந்தா அது மாதிரி நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் வந்து எங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கு. இதுதான் வந்து இந்த ஒரு 2 week உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தெரியல, வந்து வந்துரும் நினைக்கிறேன். ஹோம் டூர்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன், ஷேர் பண்ணிருக்கேன். பாய்.